மார்னிங் டு ஆல். என் பொண்ணு இந்த ஆச்சாரியாஸ் தவளக்குப்பம் ஸ்கூல்ல தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இன்னைக்கு கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக தமிழ் மேம் கல்பனா ஜோதி மேம் வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எடுத்த டாபிக் என்னன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அந்த டாபிக் எடுத்தாங்க. உயிரெழுத்துக்கள் தான் அதுல எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதுல வந்து குறில் வந்து 5ங்கிறத நம்ம கை விரல் இருக்குல்ல அதை வச்சு பசங்க ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நெடில் எழுத்துக்களுக்கு அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நெடில்ன்றது வானவியலோட 7 வண்ணங்கள் இருக்குல்ல அதை வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் மனசுல பசங்களுக்கு வந்து குறில எழுத்துக்கள் தான் எத்தனை நெடில் எழுத்துக்கள்னா எத்தனைன்னு ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வந்து அவங்க மெய்யெழுத்துக்கள் 18 ஃபர்ஸ்ட் வந்து மெய்யெழுத்துக்கள் ஃபுல்லா எழுதிட்டாங்க. எழுதிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம், வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்னன்ட்டு அதுல இருந்து பசங்க ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி ஆறா பிரிச்சு ஈஸியா பசங்களை அப்சர்வ் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பசங்களும் அதை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அடுத்து அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொன்னாங்க. சார்ட் மாதிரி கொண்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல வந்து அந்த பசங்களாவே இந்த ஒரு லெட்டர் எடுத்து அது என்னன்னு அதை சொல்லிட்டு அது வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு கரெக்டா அவங்களே பிரிச்சு சொல்லிடுறாங்க. பாக்குறதுக்கும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பசங்க அமைதியாவும் கிளாஸ் கவனிக்கிறாங்க. அவங்க நடத்துறத ஈஸியா அப்சர்வ் பண்ணி கரெக்டா அவங்க கேட்கற ஆன்சருக்கும் பதில் சொல்றாங்க. இப்ப நம்ம மத்த ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், தமிழுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க சிபிஎஸ்சினாலும் இங்கிலீஷ் தான் மெயினா கொண்டு வருவாங்க. ஆனா இங்க தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ மேம்.